வெட்ட வெள்ளை சார். அதெல்லாம் ஒரு ஏற்பாடோட தான் வந்திருக்கோம். ஆஹா, என்ன சுத்தமான காதல். சென்னையில் இதெல்லாம் கிடைக்குமா சார்? சும்மா சென்னையை குறை சொல்லாது சார். ஆமா மாசி, உன் அப்பவே கேட்கலாம்னு நினைச்சேன். நீ பேசினா இந்த ஊர் மாதிரி இல்லையே, நிறைய சென்னை வாடை அடிக்குது. ஆமாம் சார், நான் சென்னை தான் சார். 10 வயசுலேருந்து ஊரை விட்டு ஓட்டேன். பயங்கரமான ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் போல. சப்ப மேட்ரு சார். ஸ்கூலில் ஒரு நாள் வாத்தியார் ஜாதி பேர் சொல்லி திட்டினாரா, ஸ்டேட்லேயே மண்டையில் ஒன்று போட்டேன். அப்படியே சரிச்சிட்டாரு. ஐயோ செத்துறாரு நினச்சி ஓட்டேன். அப்படியே டவுனுக்கு வந்து வித்தவுட்டில் சென்னை ஓடியான்ட்டேன் சார். அடப்பாவி, வித்தவுட்டா? கையில் ஒரு பைசா இல்லாமல் 10 வயசு பையனா போய் இறங்கினேன். சென்னை ஒரு அம்மா மாதிரி என்னை வளர்த்துச்சு சார். ஆமாம் சார், 30 வருஷமா ராஜா மாதிரி இருந்தேன் சார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த 30 வருஷத்தில் ஒரு பையன் என்ன ஜாதின்னு கேட்டதே இல்லை சார். அவன் சொல்றது எவ்வளோ கரெக்ட் இல்லை? சத்தியமா சார். நான் லைஃப் தெரியுமா சார், சும்மா சரவணபவனில் சாப்பிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு போய்கினே இருப்பேன் சார். இந்த ஊரில் இத்து பூனை டீகரில் கூட நோய முடியல சார். என்னை பொறுத்த மட்டும் முதல்ல சென்னை, அப்புறம் தான் சார் என் அன்னை. ஆஹா, கவிதை கவிதை. சார் சூப்பர் சார். என் வீட்டு கூட நல்லா இருக்கு சார். அங்க என்னடா கூட்டம்? தெரியலையே, ஒருவேளை ரம்மி ஆடுறானுங்களோ? நம்ப முடியாது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்து. ஒரு ஆக்சிடென்ட், மோதிட்டு நிறுத்தாம போயிட்டாங்க. கொஞ்சம் உங்க வண்டியில ஹாஸ்பிடல் வரைக்கும். ஷூர், கண்டிப்பா சீக்கிரம் கூட்டு வாங்க. அண்ணே சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, பாத்து வாங்கண்ணே. டேய் தூர தரடா. பாத்து பாத்து. வண்டி எடுங்க சார். ஓகே ஓகே. பாத்து பாத்து போங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. இதையாடா ஹாஸ்பிட்டல் நானுங்க? அட இங்க பாருடா. மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். என்ன பிரதர் கலக்குற? இது என்ன சார், இதை விட கலகலா சென்னையில் இருப்பேன் சார். அங்கே தான் கீழ்ச்சதும் ஃபேஷன், கீழ்ச்சதும் ஃபேஷன். என்ன சார் ஓகேவா? அப்படியே ஒரு ஷூ வாங்கி போடுறது. நீ வேற சார், இப்போ தான் எங்களை செருப்பு போடவே விட்டுக்கிறானுங்க. முந்தியெல்லாம் இப்படி போனால் கட்டி வச்சு அடிப்பானுங்க. சரி என்ன சார், காலனியாண்ட வரும்னு பார்த்தா இங்கே வர சொல்லிட்டேன். அதுவா, எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துச்சு, அதான். சரி வா போலாம். எங்க சார்? நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். காணாம போனவனை தேடலாம், ஓடி போனவனை தேடினா ஓடிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா 6 மாசமா யாரையுமே கான்டாக்ட் பண்ணாம இருக்கான்னு தான் சந்தேகமா இருக்கு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? பொண்ணும் பையனும் மேஜர்ஸ், ஆளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, இது அந்த பையன் எழுதினது, இது அந்த பொண்ணு எழுதினது. 2 குடும்பமும் அவங்கள தேட வேண்டாம், இதோட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த லெட்டரோட காப்பி கிடைக்குமா சார்? எதுக்கு? இத பாருங்க, ஆர்டர் பண்ண பீஸா அரை மணி நேரத்துல வரலனா ஃப்ரீயா சாப்பிடுற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். ஒரு சின்ன பொறி போதும், மொத்தமா பத்திக்கும். அதனால நீங்க ஊரு கிளம்புங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அதில்ல சார், நீங்க கிளம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ. சரியான முசுடு சார் அவன்.
கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நம்மளே அடிப்பான். பெரியவர் பசுபதிக்கு ஒரு பொண்ணு மட்டும் தானா? ஒரு பையன் சரவணன், அவருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. சரி, பசுபதி வீட்டுக்கு வழி சொல்லு. ஐயோ, செல்வி கண்டுக்கவே மாட்டேங்கிற. போ போ. டாடா. வரும். வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஐயாவை கொஞ்சம் பார்க்கணும். வாங்க. வாங்க வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. என் பேர் அர்ஜுன், இவன் வெங்கி. வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். சண்முகத்தோட ஒன்னா படிச்சவங்க. சொல்லுங்க. சண்முகத்தை தேடி வந்தோம். இதுல நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல, சில விஷயங்கள் கேள்வி. இத பாருங்க தம்பி. சரவணா, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் தம்பி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம் இருக்கு. சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி அதெல்லாம் பரம்பரையா சேர்த்து வச்சிருக்கணும். பெரிய குடும்பங்கள்ல அப்பப்போ இப்படி அசிங்கங்கள் நடக்கதான் செய்யும். வீட்டுல பொம்பளைங்க எண்ணெய் தடவி சீவி பூ வைக்கும் போது சில முடி உதிர்ந்துட்டா அத மயிருன்னு தூக்கி எரிஞ்சிருது இல்லையா? அத மாதிரிதான் இதுவும். ஒரு பொண்ணு குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் மரியாதை. குடும்பத்துல இருந்து வெளியே போயிட்டா அவ்வளவுதான். அவங்க எங்க இருக்காங்க நீங்க தேடவே இல்லையா? தேடிக்கிட்டு தான் இருக்கும் தம்பி, தேடிக்கிட்டு தான் இருக்கும். எங்க கௌரவத்தை, ஓடி போன அசிங்கத்தை இல்ல. இல்ல 6 மாசமா அதான் தெரியாதுன்னு சொல்றோம்ல தம்பி. தம்பி, இது முடிஞ்சு போன விஷயம். தயவு செஞ்சு மறுபடி கிளறாதீங்க. ஊருக்குள்ள இப்படி விசாரிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். நாங்களே இப்பதான் அந்த அசிங்கத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சார். நாங்க கிளம்புறோம். பெரியவர் ரொம்ப நல்லவர் சார். சின்னவர் தான் கொஞ்சம் கோவப்படுவார். அதான் கொஞ்சம் பயந்தேன். கூட ஒருத்தர் தானே, அது யாரு? பழனி சார். பெரியவருக்கும் சரி சின்னவருக்கும் சரி அவன் தான் சார் ரைட் ஹேண்டு. பழனியோட அப்பாவும் பெரியவரும் ரொம்ப க்ளோஸு. பழனி சின்ன பையனாருக்கு சொல்ல அவங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா, பெரியவர் இந்த வீட்டில் வச்சு தான் அவனை வளர்த்தாரு. அந்த குடும்பத்தில் ஒத்த மாதிரி சார் அவன். ஒரே குடும்பத்துல பல கதைகள் இருக்கும் போல இருக்கே. ஒரு விதவை தாய் மட்டும் இருந்திருந்தா பீவாசு படம் மாதிரியே இருந்திருக்கும். அது சரி, இந்த ஊர்ல இந்த பிரச்சனை பத்தி யாரும் பேசலையா? பக்கத்து டவுனில் ஒருத்தர் இருக்கார் சார், சவுந்தர பாண்டியன், தொழிற்சங்க தலைவர் சார். எங்களுக்கு எதனா பிரச்சனைனா நாங்கள் அவராண்ட தான் போவோம். அவர் வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? நீங்கெல்லாம் நகரத்தில் பிறந்து வளர்ந்தவங்கன்றதுனால இங்கே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ நடைமுறைகள் கொஞ்சம் மாறி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இவங்க காலனியில் ஆண் நாயை வளர்க்கக்கூடாதுன்னு எழுதப்படாத ஆனால் கடுமையான ஒரு தடை இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஆண் நாய் போய் அந்த மேல்ஜாதி தேர்வு பெண் நாய்களோட ஒன்று சேர்ந்துரும் பாருங்க. இவங்க காலனிக்குள்ளேயே 2 ஜாதி இருக்கு. நான் மேல நீ கீழே ஒருத்தனை அடிச்சு பண்ணுங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டானுங்க. கேளுங்க அவனை. என்னடா இதையெல்லாம் மீறி இவங்க சமூகத்திலிருந்து கோட்டாவினாலேயோ இல்லை கடுமையான உழைப்பினாலேயோ சில பேர் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு. ஆனா அவங்க எந்த சூழ்நிலையிலையும் நாங்க இந்த சமூகத்திலிருந்து தான் வரோம், இந்த பின்னணியிலிருந்து தான் வரோம்னு சொல்லவே மாட்டாங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட மட்டும்தான் சொல்லுவான். இந்த குடியரசுன்றது ஏற்றளவுல தான் இருக்கு. அடிமைகள்லாம் சேர்ந்து சுதந்திரத்தை கொண்டாடுறது தான் வேடிக்கை. எப்படி சார் உங்களுக்கு அடிபட்டுச்சு? அது ஒன்றும் இல்லை தம்பி. ஒரு நாள் ராத்திரி ஸ்கூட்டரில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பின்னால ஒரு லாரி வேகமாக வந்து இடிச்சிட்டு நிறுத்தாம போயிட்டான். இதோடு முடிஞ்சது. அது வரைக்கும் சந்தோஷம். இது ஆக்சிடென்ட் தானா இல்ல? அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு. அது என்னன்னா தம்பி, நாங்கள் யூனியன் லீடர்ஸாக இருக்கோம் இல்லைங்களா, எங்களுக்கு எந்த அளவுக்கு நண்பர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு இல்லை அதை விட அதிகமாக எதிரிகள் இருக்காங்க. எங்கள் அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். மாட்டு பொண்ணு. வாமா, என் பொண்ணு யாழினி. ஹலோ, நாங்க தான் காலையில கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி கூட அட்மிட் பண்ணியாச்சுங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். சரியான நேரத்துக்கு வந்து. ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்களோ? அது காலையில ஒரு கண்ணுக்குட்டி ரோட்ல அடிபட்டு கிடந்துச்சு. இவங்க கார்ல தான் அதை ஏத்தி அனுப்பி வச்சேன். அப்படியா? சட்டம் படிச்சிருக்கா, ஒரு பெரிய லாயர் கிட்ட ஜூனியரா இருக்கா. சொந்தமா பிராக்டிஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்தப்போ எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு கவனிச்சுக்கிட்டு இங்கே இருக்கா. காஃபி சாப்பிடுறீங்களா? வேணாங்க. तुम्ही दूध क्यों खाओ नहीं?
আমি ঘুমিয়ে পড়েছিলাম উঠে দেখলাম খুব ঠান্ডা হয়ে গেছে তুমি বাচ্চার মতন কেন ব্যবহার করছো বাবা? ঠিক আছে ঠিক আছে இவங்க இந்த வெண்ணூர் கிராமம் பசுபதியா இருக்கார்ல அவரோட பொண்ணு விவகாரமா வந்திருக்காங்க அந்த சண்முகம் தம்பி கூட படிச்சவங்களாம் அவரு என்ன ஆனாரு எங்க போனாரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்காங்க அந்த பொண்ணு ராஜேஸ்வரி எங்க ஸ்கூல்ல தான் படிச்சா. அந்த சண்முகமும் +2 எங்க ஸ்கூல்ல தான் படிச்சாரு. ஆனா நாங்க யாருமே அவங்கள பத்தி கவலைப்படல. இல்லங்க 15 நாளுக்கு முன்னாடி எதேச்சியா இந்த ஊருக்கு வந்தேன். சண்முகத்தோட அப்பாவை பார்த்தப்போ எப்படியாவது என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுன்னு பரிதாபமா அழுதாரு. அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. சென்னையில எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டு பார்த்தேன், யாருக்கும் தெரியல. இந்த ஊருக்கு வந்து விசாரிச்சா ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு நம்பிக்கையோட திரும்பி இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் போலீஸை நம்ப கூடாதுன்னு மட்டும்தான் தெரிஞ்சது. எங்க சண்முகத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கோர்ட்ல மூவ் பண்ண முடியாதா? அது ஏதோ சொல்லுவாங்களே, ஹிபியஸ் கார்பஸ். அது நாம போட முடியாது. சண்முகத்தோட அப்பா வேணா போடலாம். ஐயோ விவகாரம் ஆயிடும். ஒண்ணும் இல்லைங்க, சண்முகம் எங்க இருக்கான்னு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும். அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இது விஷயமா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்க கிளம்புறோம் சார். சரி பாய். ஏங்க ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு டவுட். என்ன? லாயர் ஆகணும்னா இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கினாலே போதுமா இல்ல படிக்கணுமா? ஆமா, நீங்க அப்பா கூட வேற ஏதோ பாஷையில பேசுனீங்க. பெங்காலி. ஓ. அம்மா பெங்காலி. அப்பா சின்ன வயசுல கால்கட்டால ஒர்க் பண்ணாரு. அப்ப அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. பெரிய ஆளுங்க உங்க அப்பா. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுலயும் டைம் டேபிள்லாம் போட்டு லவ் பண்ணிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இது என் கார்டு. ஷோ. ஓகே பாய். வரமா? ஏங்க நீங்க தப்பா நினைச்ச கூடாது. காஃபின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி நீங்க கேட்டப்போ அவன் வேணான்ட்டான். அடுத்த வாட்டி நாங்க இந்த பக்கம் வந்தா அவனுக்கு கேட்காமலே காஃபி கொடுத்துருங்க ப்ளீஸ். தாராளமா சாப்பாடே பண்ணி போடுறேன். ஓகே தேங்க்ஸ். பை.